இல்லை ஒரு 10 நாள் முன்னே வெயில் எல்லாரும் வாரி சொல்கிறோம். ஆனால் மேக சம்பவம் அக்கினி சம்பவம் போன வார்த்தை கூட நம்ம பார்த்தோம். யாத்திராகும் 14 அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவன் நம்மை அங்கே எகிப்து இருக்கோ என்ன இல்லைங்க, வெளிச்சம் இல்லை, அங்கே குழந்தைகளை மறித்து போகிறது முதலான் பலன் ஜேஷ்ட புத்திரர்கள். ஆனால் இவங்களுடைய வீட்டில் என்ன இல்லை, மரணம் இல்லை, வெளிச்சமும் இருக்குது, அதே நேரத்தில் ஆசீர்வாதமும் இருக்குது. அப்போ நீ நானும் தேடும் போது அதான் என்னை தேடுகிறவன் கண்டறிவான். அப்போ தேடாதவங்களுக்கோ வேற வாழ்க்கையா காணப்படும், தேடுறவங்களுக்கோ இந்த உலகத்திலே நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் சந்தோஷமாக்குறாங்கன்னா எல்லாரும் இல்லையே, எல்லாரும் சமாதானமாக்குறாங்கன்னா இல்லையே. அவர் தேடுறவங்களுக்கு தான் சமாதானம் இல்லைங்களா? என் சமாதானத்தை என்ன பண்ணிருக்கிறான், வைத்து போகிறான். அது ஒருபோதும் யாரும் எடுக்க முடியாது. எங்க நம்ம தேடணும்னா சமாதானம் தேவன் இடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தோம்னா இந்த வேதத்தின் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் வேதத்தை நம்ம அதிகமாக படிக்கணும், அது தியானிக்கணும். அது தியானிச்சுட்டு விட்டுறது இல்லைங்க. நம்ம நடந்தாலும் அதை தியானிக்கணும், நம்ம உட்காந்தாலும் தியானிக்கணும். அதை நம்ம சிந்திச்சு 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 நம்ம பாருங்க. அதனால தான் நம்ம மேல பாரத்தை வச்சுக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காட்டு பகுதியில் வனாந்தர பகுதியில் இருந்தாங்க. அப்போ போகும்போது ரொம்ப தாகம். இந்த கதை நீங்க கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாம், இது புதுசா இருந்தாலும் தேவனுக்கு மகிமையாகும். அப்போ பார்க்கும்போது அந்த வனாந்தர பகுதியில் தண்ணி தாகம் ஆயிடுச்சு. அங்க போர் ஒன்று இருக்கான், சின்ன அடிக்கிற பம்பு போர் இல்லைங்களா? பம்பு போர் இருக்கும்போது அந்த வனாந்தரத்தில் போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, ஒரு ஜெக்கு தண்ணி அங்கே இருக்குமா. என்னத்துக்கு சொல்லிக்கா, முன்ன காலத்துல எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுங்க, தண்ணி ஃபர்ஸ்ட் ஊற்றணும், ஊற்றிட்டு என்ன அடிக்கணும், பம்பு பண்ணணும். பம்பு பண்ணும்போது இப்போ கூட அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன யோசனை பார்த்தீங்களா, தண்ணி ஒரு டேப்பு வரத்துக்கும் இருக்கும், இன்னொரு டேப்பு போகிறதுக்கு இருக்கும். அந்த தண்ணி எப்பவுமே இருந்தால் நீங்கள் டேப் போர் போட்டோம்னே அது திருப்பமே அந்த தண்ணி போய் அதில் ஓய்ந்துருமே, இந்த தண்ணி போய் என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியை இழுத்துனுவாங்க. அது மாதிரி இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா அந்த போரில் என்ன பண்ணணும், அந்த பம்பு மோட்டரில் ஊற்றணும். ஊற்றிட்டு என்ன பண்ணணும், பம்பு பண்ணணும். பம்பு பண்ணும்போது தண்ணி வரும். அப்போ பம்பு எவ்வளோ தண்ணி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ இவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா என்ன வருமோ வராது. நம்ம கூட வாழ்க்கையில தேவன் நேரத்தில் வரும்போது தேவன் பலன் கொடுக்கிறவராக தான் இருக்கிறார் எப்பவுமே ஆகட்டும். நம்ம எந்த சூழ்நிலையுமே நீங்க நினைச்சு பாருங்க, நம்மை அதுதான் வசனத்து மேல நம்ம கட்டப்பட்டுங்களா இருக்கணும். வசனம் தான் நமக்கு வேறு இல்லைங்களா? அந்த வசனத்தை அப்ப பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் நினைச்சாருங்களா, இது ஊத்திட்டுமானா நமக்கு என்ன வரணும், தண்ணி வருமோ வராதோ அப்படின்னு. அவரு வர சன்னதிக்கு நம்ம என்ன பண்றோம், வேதத்தை கொடுக்குறங்களா இருக்கணும். வேதத்தின்படி நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம ஆட்களா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் சொல்றேன். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்கல்ல, முதல்ல மேலே எழுதிருக்கணும் என்னன்னு, நீங்கள் இந்த தண்ணியை என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அதில் பம்பில் ஊற்றிட்டு பம்பு பண்ணணும். பம்பு பண்ணும்போது உனக்கு இருக்கிறது வெறுக்கு நீ அந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் குடிக்கலாம். அதே நேரத்தில் உனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நம்ம ஆண்டவராக இயேசு நானே ஜீவ ஊற்று தண்ணீர்ன்னு சொன்ன மாதிரி நம்ம அவர் இடத்துல வரும்போது நம்ம தாகம் அந்த பாருங்க, அந்த யாரு நம்ம பிரியா சமரியா ஸ்ரீ வர இடத்துல என்ன சொல்றாங்க, தனியா என்ன பண்ணல தாகம் எடுக்கும், நான் கொடுக்குற தனியா உனக்கு என்ன பண்ணல. அப்படிதான் அந்த கதை வச்சுதான் இது ஒரு உதாரணமா கூட சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த தண்ணி போர் அடிக்கும் போது தண்ணி வந்துச்சுங்க. அப்போ எல்லாத்தையும் நிரப்பிங்க. மறுபடியும் என்ன பண்ணோம், தண்ணி குடிச்சு நாங்கள் மாட்டிட்டு வந்தோம். மறுபடியும் யாருக்குன்னா தாகம் எடுக்கும் போது அப்படிதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேரத்தில் வரும்போது நம்ம தாகத்தை மட்டும் தீர்த்துக்கிறது இல்லை, மற்றவங்க தாகம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த தாகம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்காதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீர் நம்ம உள்ள இருக்குது. அப்போ நம்ம தாகத்தை தீர்க்கிறவங்களா இருக்கிறோம். அதனால என்னை கண்டவன் என் பிதாவை கண்டு இருக்கிறான் என்று வேதம் சொல்ல. என்னை கண்டு எனக்கு அப்புறம் பாருங்க ஐஸ்வர்யமும் அப்புறம் பாருங்க 19 வசனத்தை வாசிங்க. மேலுமைன பங்காரு பாருங்க, நல்ல வாசிமா. பொன்னியும் தங்கையும் காட்டிலும் நல்லது, வெள்ளியும் பாக்கிலும் என் வருமானம் நல்லது. அப்போ தேவனுக்கு என்று நம்ம கொடுக்கும்போது, தேவனுக்கு என்று எதையாவது நம்ம சின்ன வேலை செய்தால் நாம் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் குறித்து நம்ம இவ்வளவு நேரம் பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு ஸ்ரீயாமல் குறித்து நம்ம பார்க்க முடிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஒரு எத்தனை ஸ்ரீங்க நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு ஸ்ரீ அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதான ஒரு சம்பவத்தை நம்ம இந்த வேதத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். நல்லதை கற்றுக் கொடுக்க முடியுமா, இல்லை கெட்டதை கற்றுக் கொடுக்குறாங்களான்னு பார்த்தோம்னா
நம்ம 2 22 அதிகாரத்தில் ஒரு 12-13 வருஷம் தான் இருக்குது. பாருங்க எத்தனை வருஷம் இருக்குது? 12 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாளாகவும் 2 தினத்தானங்களும் 22 அதிகாரத்தில் 4 வருஷத்தை மட்டும் வாசிக்கலாம். பாருங்க 12 வருஷம் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போய் அது ஒன்றை படிச்சுங்களோ. அங்கே ரகபாம் எருபாம் என்று நம்ம தலைப்பில் நம்ம பிரதர் கூட அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். இஸ்ரவேலருடைய கோத்திரங்களை பற்றி நமக்கு 10-22 4 வருஷத்துல பாருங்க 3 வாசிக்கலாம். அகஸ்தியா ராஜாவாகிய இருக்கும்போது 22 வயதா இருந்து 1 வருஷம், அப்போ 23 வருஷம், 22 1 வருஷம், அப்புறம் 23 ஆகுது. அப்புறம் படிமா அரசாண்டான் எபிரீன் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் வேதத்தில் நம்மளே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு சில பிரதர் போனால் நம்ம பைபிள் ஸ்டைலினால் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன பேர்? அத்தாலியா. இந்த அத்தாலி குணத்தை குறித்து நம்ம சற்று நம்ம எல்லா குணங்களையும் இப்போ நம்ம பார்த்து வந்தோம் இல்லைங்களா? இந்த அத்தாலி குணத்தை திரும்ப வாசிமா. பாருங்க, அவனும் ஆகாத்து குடும்பத்தாரையும் வழிகளில் நடந்தால் துர்மார்க்கமா நடக்க அவர்களுடைய தாய், பாருங்க, தாய் நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? துர்மார்க்க தெலுங்கு படிங்க, நல்லா கேட்பாங்க. 2 தினத்தானங்களோ 3 4 மாசம் 22 2 தினத்திராமத்திரములు 22 3 4 5 3 4 దుర్మార్గముగా ప్రవర్తించుటకు అతని తల్లి అతనికి నేర్పించి చూడొచ్చును. దుర్మార్గమా யாரா ஒரு தாயே பிள்ளைகளுக்கு என்ன கத்து கொடுக்கணும்? நல்லது கத்து கொடுத்தா பிள்ளைங்க என்ன ஆகும்? நல்லா வளரும். இப்போ கத்திர நம்ம வாசித்த 127 சங்கீதத்துல கத்திரால் கொடுக்குற சுதந்திரம் பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுபாவம் நல்ல குணம் யார் கத்து கொடுக்க வேண்டியது? தாய் என்ன பண்ணிருக்கிறாங்க பார்க்கும்போது దుర్మార్గతనத்தை కత్తు கொடுத்தாங்களாம் பிள்ளைகளுக்கு. பாருங்க வாசிங்க. కనుక అతడు ఆగాబు సన్నిధి వారిని మార్గములో నడిచెను. ఆగాబు సన్నిధి వారి అతడు యెహోవా దృష్టికి చెడు నడిచెను. అతని తండ్రి మరణమైన తరువాత వారు అతనితో ఆలోచనకర్తగా అతన్ని నాశనం కారకులైరి. అప్పుడు படிங்க. వారి ఆలోచన చొప్పున అతడు ప్రవర్తించి రమోత్గిలాదులో సిరియా రాజైన అజయేలుతో యుద్ధము చేయుటకు ఆగాబు కుమారుడైన ఇశ్రాయేలు రాజుకు యోరాముతో కూడా పోయెను. ఇది అతని తల్లి భూమి కుమారుడైన ఆమె పేరు అతలాలి. 2 படிக்கல. అహాజ్యా ఆరంభించినప్పుడు 40 సంవత్సరములు యెరూషలేములో 1 సంవత్సరం ఏలెను. అతని తల్లి ఒమ్రీ కుమార్తె ఆమె పేరు అతల్యా. பாத்தீங்களா? இது அத்தல்யா கொடுக்க ஒரு சீரியல் கூட வந்து நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா தெரியாது. ஆனா இதெல்லாம் கூட நம்ம இந்த பார்க்கும்போது இந்த தாயானவள் என்ன கற்றுக் கொடுக்கணும்? துர்மார்கத்தனத்தை தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கதான இந்த அதிகாரம் 12 வசனம் தான் இருந்தோம். இதுல 10 வசனத்தை ஒரு வாசிக்கலாம் பாருங்க.
అహజ్యా తల్లి అయిన అతల్య తన కుమారుడు చనిపోయడం విని అతని కుమారుడు చనిపోయిన విన్నప్పుడు ఆమె లేచి యూదా వారి సంబంధులలో రాజవంశులందరినీ కూడా హతము చేసెను. பாருங்க வம்சமே இல்லாத பண்ணிடுறாங்க. பாத்தீங்களா? வம்சம் மட்டும் இல்லையே, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் வைங்க கற்றுக் கொடுக்கல. இவ்வளோ ஆண்டு நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில எப்படி ஒரு ஸ்திரீயானவர் வாழ வேண்டியதுன்னும் வேதம் தான் நமக்கு சொல்லுது. இந்த ஸ்திரீ போல வாழக்கூடாதுன்னும் இந்த வேதம் தான் நமக்கு கற்றுக்குது. இந்த அதிகாரத்தை படிக்கணும். அவர் 11 வசனத்தை வாசிங்க. అయితే రాజులకు కుమార్తె అయిన యేషుబాతు అహజ్యా కుమారుడైన యేషుబాతుకు హతములై రాజకుమారుల నుండి దొంగిలించి అతని దారిని ఒక పడగంటిలో ఉంచి యోరాము రాజు కుమార్తెలలో యెహోదియా అనే యాజకుడి భార్యకు యేషుబాతు అతల్యకు కనబడకుండా అతన్ని దాచిపెట్టెను. కనుక ఆమె అతన్ని చంపలేకపోయాను. ఈ యేషుబాతు అహజ్యాకు సహోదరి பாருங்க, யாருக்கு சகோதரியா இருக்கிறான்னா இவளுக்கு சகோதரி. அப்புறம் பார்த்தோம் 12వ வசனம் பாருங்க, அப்படியே படிச்சு 6 సంవత్సరములు అతడు వారితో కూడా దేవుని మందిరములో దాచబడి ఉండెను. ఆ కాలంలో అతల్య దేశములను పాలించెను. பாத்தீங்களா, 6 வருஷம் கூட இது நமக்கு எதுவுமே புரியல இல்லைங்களா? சொன்னாங்க எத்தனையோ 6 மாசம் நான் ஒண்ணுமே யாருக்குமே புரியல, எனக்கே இன்னும் கத்துக்கிட்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்க்கும்போது இந்த வேதம் நமக்கு ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இது என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய விவரம் இன்னும் நல்ல வாசிக்கும் போது நமக்கு இந்த அத்தையா என்ற பேரு ரொம்ப துர்மாதமான ஒரு ஸ்திரீ. அதை பார்க்கும்போது ஸ்திரீகள் குறித்து பார்க்கும்போது ரூத்து நல்ல ஒரு ஸ்திரீயா காணப்படும். அங்கே பார்க்கும்போது 2 ஸ்திரீகள் குறித்து ரூத்து 4 அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? மாமையரை பின்பற்றணும் ரூத்து. உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். அதே மாதிரி நம்ம வாசித்து யோவான் 21 கூட அங்க கூட அதே மாதிரி சொல்லப்படுகிறது. என் தேவனும் உன் தேவனும் சொல்வார், இயேசுவே சொல்வார். அந்த சொல்றதான காரியம் அது ஒண்ணு வாசிங்க பாருங்க, வாசிக்கலாம். 21 அதிலே சொல்லப்படுது, நான் வானத்துக்கு இன்னும் எடுத்துக்கொள்ள அப்படின்னு கீழே சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உன் தேவனும் என் தேவனும் அதிகாரம் 21 அதிகாரம். கொஞ்சம் கண்டுபிடிச்சுன்னு வாங்க, பரவாயில்ல. அப்போ அங்கே சொல்றாருங்கோ, மரியா தோட்டத்துக்கு வந்தா உன் தேவனும் என் தேவனும், அவர்கிட்ட நான் என்ன பண்ணுவீங்க, இன்னும் போல, அதனால நீ என்ன பண்ணாத போடாத என்று அவர் சொல்வார். அப்படி சொல்லும்போது அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, எதுக்கு தொடவானா அவர் என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு எதுக்கு போட்டு போறார் என்று நமக்கு அந்த வேதத்துல நமக்கு 20:17 வாசி. యేసు ఆమెతో నేను ఇంకను తండ్రి యొద్దకు ఎక్కిపోలేదు కనుక నేను ఎక్కిపోలేదు కనుక నన్ను ముట్టుకొనవద్దు. అయితే నా సహోదరుల ఎదురుకు వెళ్ళి నా తండ్రియు నీ తండ్రియు నా దేవుడును నీ దేవుడునైనా ఆయన ఎద్దుకు ఎక్కిపోచున్నానని వారితో చెప్పమని உந்தேவன் எந்த நீங்க கூட அதே இது சேம் டைலாக் இல்லைங்களா? அங்க ரூத் கூட அதே மாதிரி சொல்லுவாங்க, இயேசு கூட அதே வார்த்தை சொல்லிக்கிறார். காரணம் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, உந்தேவன் என் தேவன் உன் ஜனம் என் ஜனம்ன்ற மாதிரி ரூத் கூட அப்படிதான் சொல்றாரு. அப்போ ஏன்னா அவர் சன்னதி ரூத் சன்னதியில் தான் வராரு. நம்ம மத்திய 1 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அருமையா நமக்கு
சொல்லப்படும் யார் சன்னதி பெற்றாங்கன்னா 14 தலைமுறை பற்றி வரும். அப்படி பார்க்கும்போது இந்த சன்னதிகளை இங்கே இந்த அத்திலியா போல நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, துர்மார்க்கமான வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே கற்றுக் கொடுக்குறீங்களா இருக்கணுமான்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் கற்றுக் கொடுக்குறீங்களா இருக்கும்போது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தாய் போல நம்ம மருமகளை நேசி